வெல்கம். இந்த கோர்ஸ் வந்து ஜிஎஸ்டி பற்றி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ரொம்ப முக்கியமான டாபிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய காலகட்டத்தில் பிஸ்னஸில் ஜிஎஸ்டிங்கிறது இப்போது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவன் எடுக்கணுமோ எடுக்கலுமோ எல்லாருமே ஜிஎஸ்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், ஜிஎஸ்டி பற்றி தரவாக பார்த்துருவோம், பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். இந்த கோர்ஸ்லேயே ஃபுல்லாக பார்த்துட போகிறோம் நம்ம. ஸோ மொத்தமாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஒரு 8 டாபிக். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். ஜிஎஸ்டியோட ஹிஸ்ட்ரி, எப்படி ஜிஎஸ்டிக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் வந்து ரொம்ப அகாடமிக்கலாக இருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு இதை புரிஞ்சிக்கும் போது, நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் பெரிய லெவலில் வளர்க்கும் போது நம்ம வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கோ, இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம வந்து கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி நாளைக்கு என்னவோ ஆகுன்றதை முன்னாடியே கணிச்சு நம்ம பிஸ்னஸோட டாக்ஸேஷன் இதையே மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக இந்த ஹிஸ்ட்ரியை கவனிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி டாக்ஸேஷன் பேசிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இதுலேயும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ரெண்டாக பிரிச்சிடறோம். டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டாக பிரிச்சிடறாங்க அரசாங்கத்துக்கு வர வருமானத்தில். ஸோ டைரக்ட் டேக்ஸுங்கிறது என்னன்னா, ஒருத்தருடைய வருமானம் எவ்வளோங்கிறத பார்த்து அந்த வருமான வரி வந்து டைரக்ட் டேக்ஸில் வருது. ஸோ நேரடியாக உங்ககிட்ட வந்து உங்களோட லாபத்தில் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் வேறு யார்கிட்டையும் இப்போ கலெக்ட் பண்ணிக்க முடியாது, நீங்கள் சம்பாதியத்துலேருந்து நீங்கள் கொடுக்கணும். இன்டைரக்ட் டேக்ஸுங்க அப்படி கிடையாது. இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது என்னென்னா, நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க இல்லையா, விற்பனை பண்ணுற பொருளோ இல்லை சேவையோ, அது யார் வாங்குறாங்களோ அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பீங்க. இதுக்கு பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால், ஒருத்தரோட வருமானம் என்னங்கிறது கவலைப்பட போவதில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால், அம்பானிக்கு இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி மாறுதல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஜிஎஸ்டியில் மாறுதல் கிடையாது. ஒரு சோப்பு வாங்குகிறோன்னு சொன்னால், ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு சோப்பு வாங்கினாலும் அதே வரி தான் கெட்டுவார். அந்த சோப்புக்கு ரொம்ப 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவர் இருந்தாலும் சோப்புக்கு அதே வரி தான் கெட்டுவார். ஸோ பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு என்ன வழியோ அதான் வந்து அதோடைய வரியை ஒழிய அவங்களோட வருமானத்தை பொறுத்து அந்த வரி மாறாது. ஸோ இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் உள்ள ஒரு யூனிக்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கும் இன்கம் டேக்ஸ்க்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நான் தான் ஜிஎஸ்டி பே பண்ணுறேன், அப்புறம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் ஜிஎஸ்டிங்கிறது. ஸோ புரிஞ்சுக்கோ, இது ரெண்டு தனித்தனி. இன்கம் டேக்ஸும் நம்ம வந்து எலிஜிபிளாக பே பண்ண வேண்டிய பே பண்ண வேண்டியிருக்கும், ஜிஎஸ்டியும் நம்மளுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கலைனாலுமே நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருப்போம்னு சொன்னால், நம்ம வாங்குகிற பொருள்லையும் உபயோகப்படுத்துகிற சேவைகளையும் நம்ம ஜிஎஸ்டி கட்டிகிட்டே தான் இருப்போம். ஆனால் இன்கம் டேக்ஸ் அப்படி கிடையாது. நம்மளுக்கு எப்போ அது அப்ளிகபிளாக அப்போ தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, ஜிஎஸ்டி வரக்கு முன்னாடி 2017 ஜிஎஸ்டி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்துச்சு. ஒன்று வந்து சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு, வேட் இருந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று இருந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சிஎஸ்டின்னு ஒன்று இருந்துச்சு, சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு. பொருள் குட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டேக்ஸாகவும், சேல்ஸ் டேக்ஸ் வேட்டாகவும், சர்வீஸ்க்கு வந்து சர்வீஸ் டேக்ஸாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டின்னு இருந்துச்சு. அப்புறமா வந்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி இருந்துச்சு. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேக்ஸஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி இப்போ என்ன வந்துச்சுன்னா, சேல்ஸ் டேக்ஸு, வேட்டு, சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே டேக்ஸாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று முன்னாடி மாறுதல் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு. சர்வீஸ் டேக்ஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டியில் இருந்துச்சு. ஸோ வரிகள், சேவையில் இருக்கிற வரி, சேவை வரி வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே வரியாக இருந்துச்சு. ஆனால் பொருளில் இருக்கக்கூடிய வரி, சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரேட் இருந்துச்சு. நம்ம கூட முன்னாடி ஒரு கலோக்கியலாக பேசுகிறவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு சொன்னால், பாண்டிச்சேரியில் போயிட்டு இது வாங்கிட்டு வருவாங்க, ஆல்கஹால் வாங்கிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அதுக்கு வந்து இது இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு விலை. அதுபோல் ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க தனித்தனி வரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது அப்படி கிடையாது. நாடு ஃபுல்லாக ஒரே வரி தான். ஸோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் ஒரே வரின்னு கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி வந்து கிளப் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே சேர்த்து. ஜிஎஸ்டியில் வராத பொருள் நிறையா பொருள் இருக்குது, ஒரு சில பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒன்று பெட்ரோல் அண்ட் டீசல், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, அது ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. அது வந்து தனித்தனியாக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் வைக்கும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரி, எங்கேருந்து எப்படி வந்துட்டு இருக்கோங்கிறது. ஃபஸ்ட் சேல்ஸ் டேக்ஸ் வர வேட்டுன்னு கொண்டு வந்தோம். வேட்டுங்கிறது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துலையும் நம்ம வந்து வரியை அதிகப்படுத்திகிட்டே போனது. அதையும் தாண்டி இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி. ஸோ நம்ம இப்போ 8 பாயிண்ட் பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸில். ஒரு பாயிண்ட்டாக பார்ப்போம். ஸோ முதல் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும். 4 பேர் வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும். இப்போ நான் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 தான் நான் வந்தேன்னா நான் ஜிஎஸ்டி எடுக்கணும். முதல் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் குட்ஸ் விற்கிறேன், பொருள் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி விற்கிறேன், இல்லாட்டி உற்பத்தி பண்ணி விற்கிறேன், எப்படியா இருந்தாலும் சரி, எனக்கு வரப்போகிற வருமானம் வந்து ஒரு பொருள் விற்பனை பண்ணுறதுலேருந்து எனக்கு வருமானம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் விற்பனையோடைய டேர்ன் ஓவர்னா சேல்ஸ்,
ஒரு வருஷத்துக்கு எனக்கு 40 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால், 40 லட்ச ரூபாய் தாண்டுதுன்னு சொன்னால் நான் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். இது எப்போ தெரியும்? நான் 40 லட்சம் தாண்ட போது தான் தெரியும். இல்லை உங்களுக்கு முதல்ல தெரியும் எனக்கு மாதத்துக்கே 10 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வந்துடும், 40 லட்சம் தாண்டிடும். அதனால் முதல்ல நீ எடுத்துக்கோங்கன்னு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 லட்சத்தை யார் வந்து தாண்டுறாங்களோ பொருள் விற்பனையில், அது உற்பத்தி பண்ண பொருளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வாங்கி விற்கிற ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 40 lakhs தாண்டுறவங்க, வருஷத்துக்கு 40 lakhs தாண்டுறவங்க மட்டும் ஜிஎஸ்டி எடுத்தால் போதும். ஸோ 40 lakhs உள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. அரசாங்கம் என்ன சொல்லலைன்னா அவங்கள வாங்க சொல்லி ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க சொல்லலை. உங்களோட சப்ளையரோ உங்கள் கான்ட்ராக்டரோ ஜிஎஸ்டி எடுக்க சொன்னாங்கன்னா அது வேற கதை. இல்லை பேங்க்கில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, அது விவரம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கான்செப்ட் படி ஜிஎஸ்டி ரூல்ஸ் படி 40 lakhs உள்ள டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. ஸோ தாண்டிச்சுன்னா நீங்கள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சர்வீஸ். நீங்கள் வந்து ஒரு சேவை புரிகிறவராக இருந்தீங்கன்னு சொன்னால், பொருள் எதுவும் விற்கலை, நான் வேலையை தான் வந்து என்ன பண்ணுறேன்னா வருமானமாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட் தொழில், வக்கீல் தொழில், இந்த மாதிரி பொருள் இல்லாமல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 20 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் வச்சுருக்காங்க. இதெல்லாமே மாறும், முதல்ல இருந்தே மாறிட்டே இருந்திருக்கு. அதனால அப்பப்போ என்ன பண்ணணும், நம்ம அப்போ டைமில் உள்ள என்ன லிமிட்டுன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் அக்டோபர் 2021 பொறுத்த வரைக்கும் இதுதான் டர்ன் ஓவர். வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா உங்களுக்கு வருது, அதுக்குள்ளே தான் வருதா ஜிஎஸ்டி நம்பரே நீங்கள் எடுக்க தேவையில்லை. அதுக்கு மேலே வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். மூணாவது, இன்டர் ஸ்டேட். நீங்கள் வேறு மாநிலத்துக்கு விற்பனை பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அப்போது இந்த டர்ன் ஓவர் லிமிட்டு செல்லாது. நீங்கள் வந்து உங்களுக்கு சேல்ஸு குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் இருந்தாலும் சரி, நான் கம்மியாக தான் வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு 10 லட்சம் தான் வருஷத்துக்கே சேல்ஸ் ஆகுது, வருஷத்துக்கே என்னோடய சர்வீஸே 10 லட்சம் தான் இருந்தாலுமே நான் வெளி மாநிலத்துக்கு நான் வந்து சேவை புரிகிறேன் இல்லை சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நாலாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. அஃப்கோர்ஸ் வெளி மாநிலமே நம்மளுக்கு ஜிஎஸ்டி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷனில் வர்றவங்க மாத்திரம் ஜிஎஸ்டி எடுத்தால் போதும், வேறு யாரும் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை. அதனால் இது வந்து 95% ஆஃப் தி பிஸ்னஸ் கவர் பண்ணிடும். அது போக ஒரு சில குட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், நம்ம அதெல்லாமே இந்த கோர்ஸில் கவர் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம இதுதான் ஜென்ரலாக இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள்.